ஸ்டார்லிங்க் அமெரிக்காவில் இருக்குது, கனடாவில் இருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம். இப்போ இந்தியாலையும் வந்துருச்சு. இப்போ இந்தியாவில் ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறத தொடங்கிட்டாங்க. ஸ்டார்லிங்க் வந்த பிறகு பல அரசாங்க அலுவலகமும் இன்டர்நெட்டை பயன்படுத்தாது, குவாண்டம் இன்டர்நெட்டை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன? அதே மாதிரி டார்பால பலவிதமான ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோமே, இந்தியாவினுடைய பங்கு இல்லாட்டி இந்தியாவினுடைய வளர்ச்சி எந்த விதத்தில் இருக்கிறது? இந்தியா பல நாடுகளுக்கு போட்டியாக இருக்கா, இல்லை இந்தியாவை பார்த்து பல நாடுகள் அச்சப்படுகின்றனவா? பல கேள்விகள் இருக்கலாம். இந்த ஒரு பதிவில் விடை கிடைக்கும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு 42,000 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துவதற்கான அனுமதி எல்லாமே வாங்கிட்டார் எலன் மஸ்க் அவர்கள். ஒரு 30,000 சேட்டலைட், அடுத்த ஒரு 12,000 சேட்டலைட் இப்படின்னு சொல்லி அனுமதி எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ இந்த அனுமதிக்கு மத்தியில் அடுத்ததாக கொஞ்சம் நபர்களுக்கு டெஸ்டிங் மாதிரி எங்கள் டிவைஸை வச்சுக்கோங்க, ப்ரீ புக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல நாடுகளிடம் இருக்கும் மக்களிடம் கொஞ்சமாக பணம் வாங்கிட்டு அவங்க டிவைஸை கொடுத்து இப்போ இதை டெஸ்டிங் மோடில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்டிங் மோடு டெஸ்ட் தான் அடுத்ததாக இந்தியாவிலும் ப்ரீ புக்கிங் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட $99 நம்ம முன்பணமாக கொடுக்க வேண்டும். இப்போ ப்ரீ புக்கிங் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. எப்போ இந்தியாவில் வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியாது. பட் இந்தியாவில் அவங்களுக்கு அனுமதி கிடைச்ச உடனே யாரெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்டார்லிங்கினுடைய அந்த கிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ஸ்டார்லிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி டார்பாவினுடைய பலவிதமான ப்ளூ ஜாக் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ விதமான ஒரு ஸ்பீடுக்காக இயங்கக்கூடிய மனநிலைமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தீனி போட போகக்கூடிய விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீடு எல்லாமே ஸ்பீடாக நடக்கணும், எனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும், சீக்கிரம் படித்து முடிக்கணும், சீக்கிரமாக எல்லாமே செட்டில் ஆயிடணும். இப்படி எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட்டும் ரொம்ப பெரிய அளவில் ஸ்பீடாக இருக்க வேண்டும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், வரப்போகிற நவீன டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஸ்பீட் இன்டர்நெட் என்பது தேவைப்படுகிறது. வெறும் இன்டர்நெட்டுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டார்லிங்க் இல்லாட்டி டார்பாவினுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யப்படுகிறதா? அதுக்கு பின்னாடி வேறொரு மர்ம பக்கமும் இருக்கத்தான் செய்கிறது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது ஐஜின் ஸ்கூல் ஆஃப் விஎஃப்எக்ஸில் 3D ஜெனரலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை பற்றி பார்த்தோம். இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது 3D டெக்ஸ்சரிங், 3D லைட்னிங், அதே மாதிரி 3D மாடலிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூன்றையும் உள்ளடக்கியது தான் 3D லைட்னிங், டெக்ஸ்சரிங் இல்லாட்டி அடுத்ததாக இருக்கக்கூடிய மாடலிங். ஒரு உலகம் எப்படி இருக்க வேண்டும், அதில் நீங்கள் பார்க்குற அனிமேஷனாக இருக்கட்டும், ஒரு அனிமேஷனில் பார்க்கக்கூடிய ஒரு விலங்கோ மனிதனோ அவனுடைய உடல் எப்படியாக இருக்க வேண்டும், உடை எப்படியாக இருக்க வேண்டும், இதெல்லாம் டிசைன் பண்ண வேண்டியவங்க இந்த 3D ஜெனரலிஸ்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸுக்கு கீழே வர்றவங்க தான். ஸோ இந்த கோர்ஸில் கண்டிப்பாக பெண்கள் அதிக அளவு ஆர்வம் செலுத்தினால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா டெக்னாலஜியுமே இருக்கட்டுமே, கேமிங், பலவிதமான விர்ச்சுவல் கேமிங், பப்ஜிலேருந்து எல்லாமே இப்போ ரியல் டைம் கேமிங்காக மாறிடுச்சு. ஸோ இந்த ரியல் டைம் கேமிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியாவில் இன்னும் பெரிய அளவில் பேசப்படலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் இதே மாதிரி பெரிய அளவில் பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வரும்போது இங்கிருக்கும் மனிதர்கள், ரிசோர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி 3D கோர்சஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டாங்கன்னா பெரிய அளவில் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜஸ்ட் அந்த கோர்ஸ் என்ன, அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் என்ன, அதை நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு டயல் பண்ணி உங்களுடைய டவுட், அது உங்களுக்காக இருக்காது, உங்களுடைய நண்பனுக்கோ, உங்களுடைய தங்கைக்கோ, உங்களுடைய அண்ணனுக்கோ, யாருக்காவது இருக்கலாம், யாருக்கோ சில நபர்களுக்கு உதவக்கூடிய ஒரு கோர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ கான்டாக்ட் பண்ணி என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறத கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 3D ஜெனரலிஸ்ட் பை ஐஜின் ஸ்கூல் ஆஃப் விஎஃப்எக்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆட்சியை புரியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் பல இராணுவங்களும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அவங்களுடைய இராணுவத்தில் செலுத்துவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முயற்சி அப்படின்னு சொல்லும்போது R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வழியாக எல்லா விதமான டெக்னாலஜியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லாவித டெக்னாலஜியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு கன்ஃபியூஷன் டேர்ம் இருக்கு. இது எப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஒரு அலைவரிசை ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு அலைவரிசை இருக்குது. ஒரு சேனலை நார்மலாக நீங்கள் எஃப்எம்ஓ ஏஎம்ஓ பயன்படுத்திங்கன்னா 98.8 வரும்போது ஒரு எஃப்எம் வரும். அதே மாதிரி 101.2 அப்படின்னு சொல்லும்போது வேறொரு எஃப்எம் வரும். ஸோ அந்த எஃப்எம் இந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் அவங்களுடைய அலைவரிசையை கடத்துகிறார்கள். இதே மாதிரி பல நாடுகளும் அவங்களுடைய மிலிட்டரி தேவைக்காக இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பயன்படுத்துகிறார்கள். ஸோ இப்போ அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் அறிவிக்கிறாங்க.
இது எல்லாம் 2019-20 நடந்த கான்டெஸ்ட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அந்த கான்டெஸ்டினுடைய பெயர் பிளைண்ட் சிக்னல் கிளாசிஃபிகேஷன் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான். பிளைண்ட் சிக்னல் கிளாசிஃபிகேஷன் சேலஞ்ச். இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. பிளைண்ட் சிக்னல் நிறைய தெரியாத ஃப்ரீக்வன்சியா இருக்கிற அந்த அலைவரிசையை கிளாசிஃபை பண்ணணும், ஒவ்வொரு கேட்டகரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்படி ஒவ்வொரு கேட்டகரி பண்ணணும்னா இப்போ நான் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், பல எஃப்எம் சேனல் இருக்கு. பல எஃப்எம் சேனலையும் அதற்கான ஃப்ரீக்வன்சியில் நம்முடைய எஃப்எம்ஐ டியூன் பண்ணாதான் நமக்கு கிடைக்கிது. ஆனால் மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மகிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கலாம், இல்லாட்டி நிறைய ஏவுகணைகள் இருக்கலாம். இந்த ஏவுகணைகளுக்கு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியான ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கலாம். இப்போ வேறொரு நாடு நம்ம நாட்டின் மீது படையெடுக்க வருகிறது. அப்படி படையெடுக்க வரும்போது நம்மகிட்ட இருக்கிற ரேடியோ ஃப்ரீக்வன்சியை மொத்தம் அவங்க கலெக்ட் பண்ணி, அப்படி கலெக்ட் பண்ண பிறகு எப்பா இது ஆன்டி டேங்க் சிஸ்டம், இது நம்மை அழிக்கக்கூடிய வேறொரு மிசைல் சிஸ்டம், இது சேட்டலைட்லேருந்து கம்யூனிகேட் பண்ணுற இந்த மாதிரியான ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்து விட்டது என்றால் எதிரி நாட்டுக்கு எவ்வளவு சுலபமாக நம்ம நாட்டை வீழ்த்தி விட முடியும். இதற்காக அவங்க கொடுத்த ஒரு கான்டெஸ்ட் தான் பிளைண்ட் சிக்னல் கிளாசிஃபிகேஷன் சேலஞ்ச். 46 கம்பெனிஸ், பெரிய பெரிய நிறுவனங்களுடைய ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய டெஸ்டிங் டேட்டாவாக கொடுக்கப்படுகிறது. பல ஆயிரம் ஜிபிக்கான டேட்டா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த அந்த டேட்டாவை பயன்படுத்தி நிறைய விதமான அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை எப்படி தரம் பிரிக்கலாம் என்பதை பல நிறுவனங்கள் இந்த சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணி, அந்த ப்ராசஸ் பண்ண சிக்னல்ஸ் எவ்வளோ தூரத்துலேருந்து வருது, எந்த டைரக்ஷன்லேருந்து வருது, இதெல்லாம் கிளாசிஃபை பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உட்புகுத்த வேண்டும் அப்படிங்கிறதா அமெரிக்கா டார்பாவினுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தது ஏரோஸ்பேஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அவங்களுக்கு அமெரிக்காவினுடைய டார்பாவா இருக்கட்டும், இல்லாட்டி டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், அவங்க கொடுத்த தொகை எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் ஊக்கத்தொகை மட்டுமே $1,00,000 அமெரிக்க. அதன் பிறகு அந்த டீமை ஹையர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை இந்த டீம் என்பது உருவாக்கி கொடுக்கும். இது ஒரு வகையான கான்டெஸ்ட், டார்பா நடத்திய ஒரு கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கான்டெஸ்ட் எப்போது நடத்தப்பட்டது தெரியுமா? மே மாதம் 2020. ஏன்னா மே மாதம் 2020 கொரோனால நம்ம முடங்கி இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குற கேள்வியில எனக்கு புரியுது. இதை தான் நம்ம டார்பா 6லையும் பார்த்தோம். நாம கொரோனாவால முடங்கி இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் உலகம் அதன் வேலையில் செய்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ மே மாதம் 2020 ஹேக்கசாட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்றாங்க. விர்ச்சுவலா தான் ரன் பண்றாங்க. ஹேக்கசாட், ஒரு சேட்டலைட்டை ஹேக் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சேலஞ்சினுடைய பெயர். இதை நடத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்பா, பென்டகன். ஸோ ஹேக்கசாட் அப்படின்னு சொல்லும்போது சேட்டலைட்டுடைய கம்யூனிகேஷனை யாரால கட் பண்ண முடியுதோ அந்த ஒரு நாட்டால் எதிரி நாட்டை ஈஸியா அடிபணிய வைக்க முடியும். சேட்டலைட் இல்லாத ஒரே ஒரு இரவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது, நீங்க பார்க்குற எந்த டெலிவிஷனும் ஒர்க் ஆகாது, சன் டைரக்ட்ல இருந்து எந்த டைரக்டும் ஒர்க் ஆகாது, நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ஸ் எதுவுமே இருக்காது. பவர் கிரிட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஃபெயிலியரா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பலவிதமான பிரச்சனைகளை உள்ளடக்கியது தான் இந்த சேட்டலைட்டை கம்யூனிகேஷன் இல்லாம தடைப்படுத்துதல் என்கிற அந்த ஒரு விஷயம். இதனால தான் இந்தியா மிஷன் சக்தி வழியாக ஆன்டி சேட்டலைட் சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம், ஒரு வெப்பன் வழியாக வேறொரு சேட்டலைட்டை எங்களால் தகர்க்க முடியும் அப்படின்னு சொன்ன போது உலகம் பயந்தது. ஏன்னா 3 நாடுகள் தான் இதை சோதித்து பார்த்திருக்கிறார்கள். சீனா, அமெரிக்கா, ரஷ்யா. 4வது நாடாக இந்தியா வந்து நிற்கிறது. இந்த 3 நாடுகள் ரஷ்யா, சீனா, அமெரிக்கா லேசர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவும் லேசர் வெப்பன்ஸை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த 3 நாடுகள் டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படிங்கிறதுல முன்னிலை நாடுகளாக அறியப்படுகிறது. இந்தியா அதற்கான முயற்சியை எடுக்க நினைத்து கொண்டிருக்கிறது, எடுத்து வருகிறது. ஸோ இப்படி பல நேரங்களிலும் இந்தியாவினுடைய வளர்ச்சியும் இந்த டார்பாவா இருக்கட்டும், இல்லாட்டி யூகே இப்போ அறிவிச்சிருக்கிற ஆரியாவா இருக்கட்டும், அதை விட ஒரு படி மேல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம டெக்னாலஜி சம்பந்தமா நம்ம மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப குறைவான அளவு இருப்பதால் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், இல்லை எதிர்காலத்தில் நான் என்ன படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியாமையே வளர்ந்து வருகிறார்கள். அதை பிரேக் பண்றதுக்காகத்தான் இந்த டார்பா சீரீஸே நம்ம தொடங்கணும். அந்த டார்பா சீரீஸ்ல லேசர் டெக்னாலஜி அப்படிங்கிறது இப்போ பார்த்து வந்துட்டு இருக்கோம். அடுத்துதான் நம்ம பார்க்க வேண்டியதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங், இல்லாட்டி இந்த குவாண்டம் இன்டர்நெட் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த ஹேக்கசாட் வழியாக ஒரு சேட்டலைட்டை ஹேக் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை நீ எடுக்கணும்னு சொல்லி அமெரிக்காவும் பென்டகனும் பலவிதமான ஒரு அறிவிப்பை கொடுக்கும்போது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறாங்க. கேட்டால் நாங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் வழியாக இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் பல நாடுகள் செய்து கொண்டு இருக்கும்போது இந்தியா என்னடா செஞ்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கான பதிலை 2021 மார்ச்ல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பெயர் DSA, டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி. டார்பா, ஆரியா மாதிரிலாம் இந்த DSAயும்
விண்வெளியை எப்படி நமக்கு தகுந்தது போல அதை மாற்றலாம், இல்லாட்டி பல நாடுகள் நமக்கு எதிராக போரிடும் போது எப்படி நாம் நம்மை தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான பலவிதமான ஆயுதங்களாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு டிஎஸ்ஏ அப்படிங்கிற அமைப்பு கடைசியா ஜனவரி மாதம் 2020 பலவிதமான சோதனைக்கு பிறகு சில நிறுவனங்களை அழைக்கிறது. அந்த நிறுவனங்களிடம் என்ன சொல்கிறது தெரியுமா? எதிரி நாட்டு சேட்டலைட்டை இல்லாட்டி எதிரி நாட்டவர்கள் என்ன செய்கிறாங்க டிடெக்ட் பண்ணணும். அப்படி டிடெக்ட் பண்ண பிறகு அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அது யாருடையதாக இருக்கும், எதுக்காக இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை செய்யணும். அப்படி ஐடென்டிஃபை செய்த பிறகு அதை ட்ராக் பண்ணணும். ஸோ கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்ச சிக்னல்ஸ் யாருடையது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி தெளிவுபடுத்த பிறகு அது எங்கெங்க வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். இதெல்லாம் செய்யும் போது அடுத்ததா இந்தியாவுக்கு எதிராக இந்தந்த விஷயங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா என்கிற வேறொரு சோதனையை செய்து பார்க்க வேண்டும். இதற்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்கு. இவங்க செய்கிற இந்த ஆப்ரேஷன் சிஓபி வழியாக இந்தியாவினுடைய ஆர்மிக்கு, இந்தியாவினுடைய இராணுவத்துக்கு ஒரு பிக்சரா மாற வேண்டும். நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. பல ஆங்கில திரைப்படங்களில் நீங்க பார்த்திருப்பீங்க. பல உலக நாடுகள் சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி இருக்கிறார்கள். பல நபர்கள் ஏவுகணைகளை நம்ம நாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்முடைய சிஸ்டம் இந்த சிஓபி அப்படின்னு சொல்லும்போது காமன் ஆப்ரேட்டிங் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நாடுகளுடைய ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் அப்படி இல்லையா டைரக்ட் எனர்ஜி வெப்பன் இது எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ண பிறகு நம்ம ராணுவ தளபதிக்கோ இல்லாட்டி நம்ம ராணுவ வீரர்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இந்தந்த விஷயங்கள் இவ்வளோ இடத்துல இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக காண்பித்து கொடுக்கும். இது சொல்றதுக்கு வேணா இவ்வளோ ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அத்தனையும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி சேட்டலைட் சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பலவிதமான டெக்னாலஜி நமக்கு தேவைப்படுகிறது. இந்த டெக்னாலஜி செய்வதற்கான நிறுவனங்களையும் இல்லாட்டி பல அமைப்புகளையும் இந்தியா இப்போது தேர்வு செய்ய ஆரம்பித்திருக்கிறது. தேர்வுகள் நடந்த பிறகு நாமும் விண்வெளியில் இருக்கக்கூடிய இந்த சிக்னல்ஸ் எல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், இது நமக்கு ஆதரவாக இல்லாட்டி எதிரி நாட்டுக்கு எதிராக எப்படி செயல்படுத்தலாம் என்பதில் தன்னிறைவு அடைவோம். இது நிச்சயமா இன்னும் 1-2 வருடங்களில் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு டெக்னாலஜியா இருக்க போகுது. கொஞ்சமா தேடி பாருங்க. டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்களுடைய ப்ராஜெக்ட் டார்பா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டோ அதே அளவுக்கு இந்தியாவினுடைய டிஆர்டிஓ நமக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி விண்வெளியை பொறுத்த வரைக்கும் பல உலக நாடுகள் நாங்க ஆர்மியை செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆர்மி இல்லாட்டி பல உலக நாடுகளுடைய அந்த ராணுவத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இந்த டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சியினுடைய ப்ராஜெக்டையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தது டார்பா மற்றும் பென்டகன் இவங்கெல்லாம் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இல்லாட்டி கான்டெஸ்ட் அப்படிங்கிறத வைக்கிறாங்க, அதன் வழியாக எந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே செய்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் அடுத்த பதிவில் தான் நம்ம சொன்ன ஹீலிஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஷீல்டாக இருக்கட்டும் ஹெல் ஆட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே பார்க்க போகிறோம். ட்ரோன்ஸ் வழியாக லேசர் டெக்னாலஜி, காளி அப்படிங்கிற அந்த லேசர் டெக்னாலஜிக்கு வெப்பன், அதே மாதிரி இருக்கக்கூடிய டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் இது எந்தெந்த முறையில் செயல்படுத்த போகிறார்கள், எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பல உலக நாடுகள் செய்து வருகிறது, அடுத்த ஒரு பதிவில் பார்த்து விடலாம். இந்த ஒரு பதிவை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்கள், இது கொஞ்சம் இன்டெப்தான பதிவு. ஸோ 1-2 முறை கேட்டு பாருங்க. புரியாத ஏதாவது டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, என்னுடைய மாணவனுக்கு இல்லாட்டி என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும், உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் இப்படி கொஞ்சம் நல்லவங்க, நீங்கள் கருத்துக்களை போட்டாதான் 4 பேருக்கு இதை பார்க்க வேண்டும், இதே மாதிரியான வீடியோஸ் நானும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கிரியேட்டர்ஸ் முன் வருவாங்க. இதெல்லாம் எதுக்குப்பா நமக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டிங்கன்னா இதை யாராலையுமே இன்னும் பல வருடங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ உங்களுடைய கருத்து தான் இங்கே மெயின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. மாற்றம் வர வேண்டும் என்றால் முதலில் நாம் மாற வேண்டும். ஒரே ஒரு கருத்தை தான் கேட்குறேன், அந்த கருத்தை போட்டு பாருங்க. சேஞ்ச், மாற்றம் சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.